ஞாயிறு பட்டிமன்றம் பகுதி 2 நேர்முக தேர்வு மதுரை, திருச்சியை தொடர்ந்து கோவை ரத்தினம் பொறியியல் கல்லூரியில் தொடங்கியது. கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, திண்டுக்கல் மற்றும் கோவை மண்டலத்தை சுற்றிய பகுதிகளில் இருந்து ஏராளமான பள்ளி, கல்லூரி மற்றும் இளம் தலைமுறை பேச்சாளர்கள் பங்கேற்றனர். கல்லூரி பேராசிரியர்கள் தலைமையில் முதல் சுற்று போட்டிகள் நடைபெற்றது. எங்கும் தமிழ், எங்கள் தமிழ், தமிழ், ஞாயிறு பட்டிமன்றம். மற்ற தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஆடலுக்கான தேடல், பாடலுக்கான தேடல் தான் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த ஜீ டிவி வந்து பேச்சுக்கான தேடல், ஞாயிறு பட்டிமன்றம் மூலமாக பேச்சுக்கான தேடல் அமைத்திருக்கிறது. அது என்னை போல பல மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக வின் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜி தமிழுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்வு பெற்ற பேச்சாளர்கள் நடுவர்களால் கொடுக்கப்பட்ட தலைப்பில் பேச 2ஆம் சுற்றுக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர். பேராசிரியர்கள் பெர்னாட் ஷா, சோமன் இவர்களை நடுவர்களாக கொண்டு 2ஆம் சுற்று நடைபெற்றது. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்துக்கு இதான் நான் முதல் டைமாக வந்திருக்கேன். ஜெயிப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இங்கே வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைப்பு மிகவும் அருமையான தலைப்பு. சொல்லுக பயனுள்ள சொல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பேசும்போதே பயனுள்ள வார்த்தைகளை தான் பேசணும் அப்படிங்கிறத நம்ம காலம் காலமாக சொல்லிட்டு இருக்கோம். பல சூழ்நிலைகள்லையும் இதை தெரிவிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு. நமக்கெல்லாம் கண்ணதாசன் தெரியும் இல்லைங்களா? கண்டிப்பா. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு இல்லத்துக்கு போயிருக்காரு. அப்போ ஒரு குழந்தைய அவருங்க அந்த குழந்தைய பார்க்க போயிருக்காங்க. அப்போ அந்த குழந்தையோட பெற்றவங்க என்ன சொல்றாங்க, என் குழந்தைய நான் எழுப்பட்டுமா, பாக்குறீங்களா அப்படிங்க. அப்ப கண்ணதாசன் சொல்றாரு, இல்ல குழந்தை அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலேயே நிறைவேறிச்சு. அந்த குழந்தை அப்படியே தூங்கி போயிருச்சு, இறந்து போயிருச்சு. இத உண்மையாக இவர் அவருடைய வாழ்நாள்ல இதை எண்ணி மிகவும் வருத்தப்படுறாரு. அதாவது ஒருத்தருடைய சொல்லினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த சம்பவத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வாயிலிருந்து வெளிவராத வார்த்தைகள் நமக்கு அடிமை, நம்ம வாயிலிருந்து வெளி வந்துட்ட வார்த்தைகளுக்கு நம்ம அடிமை. இது மிகப்பெரிய உண்மையிலே உலக அளவுல ஏத்துக்கக்கூடிய ஒரு வாக்கியமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் யோசிக்க முடியாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில் சொல் இப்படின்னு ஒரு அருமையான திருக்குறள் இருக்கு. நம்ம பயனுள்ள வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கறத இந்த ஒரு குறள் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த தலைப்புக்கு பெரிய விளக்கம் ஒன்று கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு குறள் போதும். சோகமான செய்தியை சொன்னீர்கள். மகிழ்ச்சியாக உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுடைய பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு துணிந்து நிற்போம். ஐயா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில துணிஞ்சு நிக்கல அப்படின்னா வாழ்க்கையை வாழ முடியாது. இப்போ கடவுள் உங்க முன்னாடி வராரு. எப்படி வராரு அப்படின்னா, கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு உடம்பெல்லாம் தொழு நோயோட வராரு. வாங்கப்பா டீ சாப்பிட போலான்னு கூப்பிடுறாரு. நீங்க போவீங்களா? கண்டிப்பா போக மாட்டேன். ஏன்னா அவர் கடவுள்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் போவேன் ஐயா. தொழுநோயாளின்னு தெரியுதே. அவருக்கு உதவி செய்யலாம்னு ஒரு உயரிய நோக்கத்தோட நான் போறேன்னு வச்சுக்கோங்க. போறேன், நாங்க 2 பேரும் டீ சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு, நான் தாமா கடவுள், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல நான் துணிஞ்சு நின்னதுனாலதான் எனக்கு அந்த நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு. அதனால நம்ம எதுக்குமே துணிஞ்சு நிக்கணும்யா. வள்ளுவர் என்ன சொல்றாரு, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றாரு. தயங்குபவன் கை தட்டுகிறான், துணிந்தவன் தான் கைதட்டல் பெறுகிறான். நாம் எதற்கும் துணிந்தவர்களாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் துணிவுக்கு, துணிவான பேச்சுக்கு, துணிந்து இந்த ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஏறியதுக்கு நன்றி. அருமையான பேச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். கலாச்சாரம் எங்கே போகின்றது? அதாவதுங்கய்யா, நம்மளுடைய கலாச்சாரம் என்னன்னா, வந்தவங்களை வரவேற்று
உபசரிக்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே ஒரு முக்கியமான ஒன்றா குறிப்பிடலாம். அதாவது முகமலர் போட வான்னு சொன்னதை அணிச்ச மலர் வந்து மோந்து பார்த்தா வாடும், விருந்தினர் முகம் வேறுபட்டாலே வாடிடுவாங்கன்னு நம்மளுடைய வள்ளுவம் சொல்லுது, உலக பொதுமறை வள்ளுவமே சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ இவன் வந்துட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே வரவேற்றுட்டு இருக்கிறோம். அந்த வந்தவங்களுக்கு வாழை இலை போட்டு சாப்பாடு போகிறதுலையும் ஒரு காரணம் வச்சிருக்கிறாங்கயா நம்ம முன்னோர்கள். உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்களே நம்ம கலாச்சாரத்தில். அந்த இலையில சாப்பாடு போடுறப்ப அதில் இருக்கிற மெழுகு வயிற்றுக்குள்ளே போனால் அது வந்து மனிதனுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் அதில் இருந்தனால தான் வந்தவங்களுக்கு வாழை இலை போட்டு சாப்பாடு போடுறாங்கய்யா. இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி பேசிட்டு இருக்கிறோம், ஐயோ அந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை, பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து நாயம் அடிக்கிறதா வேலை அப்படின்னு சொல்கிறாங்கய்யா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இப்படி ஒரு மரியாதை மிக்க பேச்சு தான் ஒரு மனிதனுக்கு வந்து அவசியம். அதுதான் நம்மளுடைய பண்பாட்டிலேயே ஒரு முக்கியமான ஒன்றா கருதிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பேச்சை வந்து நம்ம வழிபடுத்துறது தான் நமக்கு முறையாக இருக்குன்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஜீவன், எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப உணர்ச்சி மயமானதுங்க ஐயா. அதாவது இந்தியாவின் ரத்தம் தண்ணீர். ஐயா, ஒரு சராசரி மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ரத்தம் வேணுங்க ஐயா. அதை போலதான் நம்ம இந்தியாங்கிற ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு ரத்தம் வேணுங்க ஐயா. அதுக்கு எது தெரியுங்களா? ரத்தம் எங்கும் பரவி இருக்கும் நீர்நிலைகள் தாங்க ஐயா. முதலாம் உலகப்போர் வந்து வீரத்தை நிலைநாட்டுவதற்காக ஏற்பட்டுச்சுங்க ஐயா. இரண்டாம் உலகப்போர் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்துறதுக்காக இரண்டாம் உலகப்போர் நடந்துச்சுங்க ஐயா. இனி மூன்றாம் உலகப்போர் எதுக்கு வரும்னு தெரியுங்களா ஐயா? நீர்நிலைகளுக்காக வருங்கய்யா. இன்னைக்கு காவிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி உலகம் முழுமையும் நீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு உலக பிரச்சனையா இது வருங்கய்யா என்று கூறி பேச வாய்ப்பளித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த தண்ணீர் என்பது இந்திய பெருமக்களின் ரத்தம் என்ற தலைப்பை நம்முடைய அருமை தலைவர் நடுவர் மாடசாமி அவர்கள் சிந்தித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி, இவர்களுக்கும் நன்றி, தொலைக்காட்சிக்கும் நன்றி, தொட்டு காட்டிய உங்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி. அவ்வை பாட்டு எழுதுறாங்க பாருங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுங்கிறாங்க. ஐயா, என்னோட தாய் வகித்துல நான் பிறந்து என்னுடைய தந்தையினுடைய வழிகாட்டினால இந்த வாழ்க்கையில வாழ்ந்து வெற்றிங்கிற வெற்றி கொடிய நாற்றம் பாருங்க ஐயா, அதுதாங்க ஐயா சொர்க்கம். மறந்துட்டு நான் சொர்க்கத்துக்கு போவேன் நரகத்துக்கு போவேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொய்யுங்க ஐயா. நரகத்தை யாரும் பார்த்ததில்ல, சொர்க்கத்தையும் யாரும் பார்த்ததில்ல. வாழுகிற வாழ்க்கை மட்டும்தான் சொர்க்கங்கிறங்க ஐயா. நம்பிக்கைக்கு பாட்டு எழுதுறான் பாருங்க ஒரு கவிஞன். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம் கையில் உள்ள வீணை, இதை வென்றுவிட்டால் தொட்டுவிடலாம் வானை. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்து. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ்குடியின் அடித்தளமும் அலங்காரமும் அதன் பண்பாடுதான். நெறிப்படுத்தப்பட்ட வாழ்வியலின் வெளிப்பாடுதான் பண்பாடு. பண்பாடு என்பது ஒரு இனத்தின் வாழ்க்கை முறை, அந்த இனத்தின் மனசாட்சி. தன் பண்பாட்டோடு வாழும் போதுதான் அந்த இனம் வளர்கிறது. பண்பாடு என்பது வெறும் வசதியோ அடையாளமோ மட்டுமல்ல. பண்பாடு என்பது அகம் சார்ந்தது. பண்பாடு என்பது சில நியதிகளை, மரபுகளை, அடையாளங்களை, மாண்புகளை, நெறிமுறைகளை ஒட்டியே இருக்கின்றன. தமிழர் பண்பாட்டின் வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும் போது ஒரு அற உணர்வு கொண்ட தேசிய இனம்தான் நம் தமிழினம் என்று நாம் பெருமிதம் கொள்ள காரணங்கள் ஒன்றா இரண்டா அடுக்கிக் கொண்டே போகலாமே. இல்வாழ்க்கையில் இணைந்தது முதல் உலகை விட்டு பிரியும் வரை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதே தமிழினம் உலகிற்கு கற்றுத்தரும் உயரிய பண்பாடு. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை, பாட்டி, தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, மாமி, மாமா என்று எல்லா உறவுகளுக்கும் மதிப்பளித்து உறவுகளை போற்றி அன்பு பாராட்ட கற்றுக் கொடுப்பது நம் தமிழர் பண்பாடல்லவா? உலகமே மிருகங்களாய் காடுகளில் உலாவிக் கொண்டிருக்கும் போது மொழியை எப்படி பேச வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணம் எழுதிய அகத்தியனும் தொல்காப்பியனும் கொடுத்தது ஈடு இணையில்லா தமிழர் பண்பாடு. ஓங்கி தழைத்த தமிழர் பண்பாடு இந்த நவநாகரீக உலகில் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து பார்த்தால்
உலகம் அதிசயித்த கூட்டு குடும்பத்தை தொலைத்துவிட்டு மனங்களுக்குள் மதிச்சுவர்களை எழுப்பினோம். அறிவியல் பொங்கி தழைக்கும் காலம். இல்லங்களில் கருவிகள் பெருகிவிட்டது, உறவுகள் சுருங்கிவிட்டது. ஆதி மனிதன் இலைகளை கொண்டு ஆடை அமைத்தான். ஆனால் இன்றோ இலையளவே ஆடை. கட்டப்படாத வேட்டிகளில், கட்டத் தெரியா சேலைகளில் கட்டுண்டு கிடக்கிறது பண்டைய பண்பாடு. முதியோர் இல்லத்தின் மூளை விசும்பல்களால், குழந்தை காப்பகத்தின் அழும் குரல்களால் வசைபாடப்படுகிறது வனப்பிழந்த பண்பாடு. மம்மி டாடிக்களை துளைந்து போன அப்பா அம்மாக்களை தேடி அலையும் கான்வென்ட் குழந்தைகளிடம் கலங்கி நிற்கிறது பண்பாடு. விருந்தோம்பலில் சிறந்த நம் பண்பாடு இன்று விருந்தாளி என்றாலே படும் பாடு. மாபெரும் நாகரீகங்களை உருவாக்கிய மாபெரும் பரம்பரையினர் நாம். அந்த தொடர்ச்சி நமக்கு செல்வமே ஒழிய சுமையல்ல. காலையிலும் மாலையிலும் கனித்தமிழே நினைப்பேன், இவ்வுலகில் யாவரையும் தமிழ் சொல்லி மதிப்பேன். தாழ்ந்து நான் நின்றதில்லை, தலை நிமிர்ந்தே நின்றேன். தமிழ் தந்த பண்பாட்டால் தரணியை வெல்வேன். நன்றி, வணக்கம். உன் புகழ், உன் பேச்சு இமயம் வரை ஒலிக்கட்டும். ரொம்ப நன்றி.